கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆரா. அது நாம் இரவும் பகலும் ஆண்டவருடைய சட்ட திட்டங்களை நினைவு கூர்ந்து விவிலியத்தை படித்து ஆண்டவர் வாழ் இருக்க வேண்டும். எனவே இறைவனை உற்று பார்ப்போம். இதோ நற்கருணை நாதர் இயேசு நம் முன்பாக வந்து கொண்டிருக்கிறார், நம் தெருக்களிலே வந்து கொண்டிருக்கிறார். காந்தி நகர் பங்கை முழுவதும் அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இப்பகுதியில் வாழும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிக்கிறார். நாம் அனைவரும் கடவுளின் மக்கள். ஆகவே இப்பகுதி வாழ்கிற எல்லா மக்களையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார். நம்முடைய பங்கை நிரப்ப வேண்டும். இன்னும் நம்முடைய பங்கு ஆசீர்வாதம் கொண்ட ஒரு பங்காக மாற வேண்டும். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து செவிப்போம், குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து கவலைகளிலே நாம் இருக்கின்றோமா? இதோ நற்கருணை ஆண்டவருடைய சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். அவரோடு நாம் உறவாடுவோம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும். உடைய பிள்ளைகளை போதை பழக்கங்களிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் இல்லாமல் நல்ல நண்பர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அடையாளப்படுத்தி ஆண்டவர் கொடுக்கும்படியாக தெரிவிக்கிறோம். இதோ இன்னும் வெளியே செல்ல முடியாமல் மனக்குமுறலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிரச்சனைகளை